விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் நானும் ஒரு விவசாயி, இன்றைக்கும் நான் விவசாயம் செஞ்சுட்டு இருக்கிறேன். எனக்கு பிரதான தொழிலே விவசாயம் தான், வேற எந்த தொழிலும் இல்லை. அதனாலதான் என்னை யாருமே ஒன்றும் பண்ண முடியல. ஆக விவசாயம் என்பது ஒரு கடினமான பணி. அதில் ஈடுபட்டவர்களுக்கு தான் தெரியும். ஒரு விவசாயி மழையும் வெயிலையும் இரவும் பகலும் பாராம எப்படி ஒரு தாய் குழந்தை பெற்றெடுத்த குழந்தையை பாதுகாப்பாக வளர்க்குறாங்களோ அது போல அந்த பயிர்களை விவசாயிகள் கண்ணும் கருத்துமாக பாதுகாத்தால் தான் அந்த விளைச்சலை பெற முடியும். ஆகவே அப்படி விவசாயிய இன்னல்கள், துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், அவர் படுகின்ற கஷ்டங்கள் அத்தனையுமே அனுபவ நீதியாக உணர்ந்திருக்கின்றன. ஆகவேதான் ஒரு சொட்டு தண்ணி இருந்தால் கூட அதை வேளாண் பெருமக்கள் பயன்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் திட்டத்தை தீட்டி நாங்கள் பல வழியிலையும் விவசாயிகளுக்கு நீர் கிடைக்க செஞ்சோம். சொட்டு நீர் பாசனத்திலாம் கொண்டாந்தோம். நீங்கள் சொட்டு நீர் பாசனம் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே அதிக நிதியை மத்திய அரசிலிருந்து பெற்று மானிய விலையில் 1 ஏக்கர் இருந்தால் முழுசும் மானியம். அதுக்கு மேலே எத்தனை ஏக்கர் நிலம் இருந்தாலும் குறைவான தண்ணியில நிறைவா வேளாண்மை செய்யலாம். அதற்கு 75% மானியம் நாங்கள் கொடுத்தோம். இபிஎஸ் தேர்தல் பரப்புரையை மேற்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அவர் விவசாயிகளுடைய குறைகளை கேட்டறிந்த பிறகு அவர் உரையாற்றிய காட்சிகளை பார்த்தும்